proclaiming Jesus, rejecting Jesus. இன்றைக்கு following Jesus. சொல்லமா? following Jesus. இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை நானும் நீங்களும் பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து பேசணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. இயேசு என்னையும் உங்களை எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். என் மேல் உங்க மேல அவர் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு கவனத்தை, எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுவோம், ஃபாலோவிங் ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுவது. இயேசுವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. கரெக்டா? சரியா? இயேசுವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. வசனம் சொல்லுகிறது மத்தேயு 28:19. யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 28:19 சகல ஜாதிகளையும் ஜனங்களையும் என்ன வாக்குங்க? என்ன வாக்குங்க? அதுதான் எனக்கு வேணும். என்ன வாக்குங்க? சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் என்று நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சீங்கன்னா for all the nations அப்படின்னு வரும். ஸோ எல்லா தேசத்தாரையும் எல்லா ஜனத்தாரையும் எல்லா ஜாதிகளையும் நம்ம எப்படி மாற்றணும்? ஜாதின்னா அந்த ஜாதி குறித்து விஷயம் இல்லை, இது புரிஞ்சுதுங்களா? ஜனத்தை குறிக்கிறார். அப்போ எல்லா ஜனங்களையும் என்ன வாக்கணும்? சீஷராக்கணும். அப்போ சீஷராக நாம் அவரை பின்பற்றுவதுதான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ சீஷர் இல்லாம வேறு என்னவெல்லாம் நம்ம அவரை பின்பற்றுகிறோம்? சீஷர் அல்லாது நாம் வேறு எப்படி நாம் அவரை பின்பற்றுகிறோம் அல்லது எப்படி நாம் அவரை பின்பற்றக்கூடாது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்கி. அப்போஸ்தலர் 6:1 வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது. யார் பெருகினாங்க? சீஷர்கள் பெருகினார்கள். சூப்பர். சீஷன் என்று சொன்னால் என்ன? சீடன் என்று சொன்னால், சீஷன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு குரு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்படிதானே? என்னங்க? சீஷன் என்று சொன்னால் அவருக்கு யார் இருப்பாங்க? குரு இருப்பாங்க. அப்ப குரு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு டீச்சர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ரபி ஒருத்தர் இருக்கிறார், ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னா நான் யார்? சீடன். ஆக சீடன் என்று சொன்னால் மாணவன் என்று அர்த்தம். யாரு? ஸ்டூடெண்ட். நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஸ்டூடெண்டா இருக்கிறோம். எனக்கு 75 வயசு ஆயிருக்கு, நான் போய் ஸ்டூடெண்டா? எனக்கு 50 வயசு ஆயிருக்கு, நான் ஸ்டூடெண்டா? நான் கல்யாணம்லாம் பண்ணி எனக்கு 3-4 பிள்ளைங்க இருக்கு, இப்போ நான் ஸ்டூடெண்டா? ஆமாங்க, நான் ஸ்டூடெண்ட்டு தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு தான். ஆண்டவர் என்னையும் உங்களை எப்படி அவரை ஃபாலோ பண்ண சொல்லுகிறார்? ஒரு ஸ்டூடெண்டாக. நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். அப்போ நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீடனாக பின்பற்ற வேண்டும். Disciple is one who follows this lifestyle of Jesus. ஒருத்தர் சொல்லுகிறார், சீடன் என்றால் என்னை பொறுத்தவரை இயேசுவின் வாழ்க்கை முறையை பின்பற்றுபவனே சீடனாய் இருக்கிறான். இயேசுவின் லைஃப் ஸ்டைலை பின்பற்றுகிறவன். ஆக சீடன் என்று சொன்னால் இந்த காரியத்தில் 3 காரியங்களை, அதாவது இந்த சீடன் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சீடன் என்று சொன்னால் மாணவன் என்று சொன்னேன். ஆக மாணவனுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன? அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். என்னங்க? அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஒரு 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 ஸ்கூலில் போய் எப்படி படித்து ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறானோ, ஒரு காலேஜில் போய் படித்து ஒரு கோர்ஸை படித்து முடிக்கிறானோ, அது எந்த கோர்ஸாக இருக்கட்டும், அவன் அதை படித்து முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுறா இருக்கிறான்? அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, அவர் மாணவனாக இருக்கிறான். ஆக அவன் கற்றுக்கொள்ளுகிறவன், ஸ்டூடெண்ட். இன்னொரு காரியம், அவன் கற்றுக்கொள்ளுகிறவன் மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவன். அந்த டீச்சர் சொல்லுகிற, அந்த குரு சொல்லுகிற எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை இது சரியில்லைன்னு சொன்னால் எக்ஸாமில் சார் ஃபெயில் பண்ணி விட்டுருவார். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இல்லை, இந்த கொஸ்டினுக்கு அது இது, நம்ம போய் அங்கே போய் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் படிப்பு. அப்போ குரு, டீச்சர், போதகர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்குது. ஆக டீச்சர்ஸ் என்னெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கும். அவங்க தான் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளாதவன் எழுத முடியாது, ஏற்றுக்கொள்ளாதவன் கற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல,
ஒரு சீடன் என்பவன் தன்னையே அந்த படிப்பிற்காக, அந்த லைஃப் ஸ்டைலுக்காக தன்னையே விற்று போட்டவனாக இருக்கணும், தன்னையே செலவு செய்கிறவனாக இருக்கணும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவனாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், கவனம் இல்லாமல் படிக்க முடியுமா? நம்ம அதுக்கு முழுவதுமாய் கவனம் செலுத்தாமல், நம்மை படிப்பிற்கு முழு விஷயத்தையும் நம்மை விற்று போடாமல் படித்து எழ முடியுமா? இந்த உலக பிரகாரமாக படித்து முடிக்க முடியுமா? நம்மை அந்த படிப்பிற்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்கணும் தானே. அதற்கு தன்னையே விட்டு கொடுக்கணும். அந்த படிப்புக்கு எவ்வளவு நேரம் செலவிடணும், அவங்க கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கணும், அவங்க கொடுக்குற அந்த ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் அவ்வளவு நேரத்தை கொடுத்து, அவ்வளவு படித்து, அவ்வளவு தியாகம் செய்து, தன்னையே அர்ப்பணித்து, அது எல்லாத்தையும் முடித்து அங்கே போய் அந்த குருக்கிட்ட போய், அந்த டீச்சர்கிட்ட போய் அதை சப்மிட் பண்ணி அவர் மார்க் போடுவார். புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது ஆண்டவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் ஒரு சீடனாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ இந்த சீடன் என்று சொல்லும்போது வெறும் ஒரு சிலருக்கு மாத்திரம் சொல்லவில்லை. அவரை பின்பற்றுகிற எல்லாரும் சீடராகவே பின்பற்ற வேண்டும், சீஷனாகவே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன சீடன் 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 சொல்லிட்டு என்னதான் சொல்ல வரீங்க?